கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எண்ணாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மோசே குறித்து சாட்சி கொடுக்கிறார். பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம சகல ஜனங்களிலும் சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளத்தை நம்ம இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் விரும்புகிறது அதுதான். எல்லாரிடத்துலையும் ஒரு சாந்தமாக பேசுகிற ஒரு இருதயம், அதான் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அதனால தான் ஆண்டவர் அவனிடத்துல பெரிய பொறுப்பை கொடுத்தார். அத்தனை லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு வேண்டிய பொறுப்பை கொடுத்தார். அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். மோசையை தனித்து 40 நாள் தன்னிடத்துல வந்து பேசும்படி கிருபை செய்தார். முகமுகமாய் பேசினார், சொப்பனத்திலே பேசினார், தரிசனத்திலே பேசினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் ஆண்டவர். அப்படி நம்மளை சாட்சி கொடுக்கணும். நம்மளுடைய இந்த சுவாபம் வரணும். ஆண்டவரே, நான் சாந்த குணமா இருக்கணும், ஆண்டவரே எனக்கு அதுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல நாம் கேட்க வேண்டும். மோசே இருந்தார், நம்மளையும் தேவன் இருக்க வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறபடி நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் இந்த பூமியை நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம். எல்லா மனிதர்களையும் ஃபேவராக தேவன் நமக்கு ஆகி கொடுத்துருவார். நம்ம எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் டென்ஷன், எப்போவுமே ஒரு டிப்ரெஷன், கோபம், எரிச்சலாக இருப்பது எந்த பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. மோசே எங்கேயும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். இன்னைக்கு நம்ம அதை முயற்சி செய்வோமா? நிச்சயமா கர்த்தரால் நம்ம அப்படி மாற்ற முடியும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படி எங்களை நாங்கள் கட்டமைக்க தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து பிரசனத்தில் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சாந்த குணத்தை தாரும். சகல மனிதர்களும் சாந்த குணத்தை தாருமப்பா. இப்படி நாமும் அதில் மகிமைப்படட்டும். நீரே பெரியவரப்பா. சார்ந்திருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.